நான் என்ன கேட்கறேன்னா 4 மாசத்துக்கு முன்னாடி நாங்க கேட்கும்போது வந்து 4 மாசத்துல வந்து இந்த இதை முடிச்சிடறோம் சொல்லிட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்துல எங்களுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. 4 மாசத்துல இந்த வேலையெல்லாம் முடியும், பாதுகாக்கப்படணும். ஆனா இது வரைக்கும் செய்யல. இதை செய்யாததுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க நடந்த ஊழல் ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுது. இங்க நடக்கிற ஊழல் காலாப்பட்டு பகுதியில கடலரிப்பால் பாதிக்கப்பட்ட 4 மீனவ கிராமம் இருக்கு. அது வந்து தொடர்ந்து ஒரு 2 வருடமா நாம் தமிழர் கட்சி சார்பாக போராடினோம். போராடின பிறகு 24 இடத்துல கருங்கற்களை கொட்டி பாதுகாப்படுறதா சொன்னாங்க. ஆனா இப்போ வரைக்கும் வந்து ஒரு 12 இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொட்டிக்கிறாங்க. இன்னும் 12 இடத்துல கொஞ்சம் கூட கொட்டவே இல்லை. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக வந்து ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து கேட்டோம். அவர் என்ன சொன்னார்னா வந்து இப்போதைக்கு வந்து மறுபடியும் வந்து அதை வந்து என்சிஆர் ரிப்போர்ட் வாங்கிட்டு அதன்படி மறுபடியும் நாங்கள் போடுறோம். இப்போதைக்கு பாதுகாக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கருங்கற்களை கொட்டுறோம்னு சொல்லிட்டு உறுதி கொடுக்குறாரு. நான் என்ன கேட்கறேன்னா 4 மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் கேட்கும்போது வந்து 4 மாசத்துல வந்து இந்த இதை முடிச்சிடறோம் சொல்லிட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் எங்களுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. 4 மாசத்துல இந்த வேலையெல்லாம் முடியும், பாதுகாக்கப்படணும். ஆனால் இது வரைக்கும் செய்யலை. இதை செய்யாததுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க நடந்த ஊழல் ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுது. இங்க நடக்கிற ஊழல் அதனால வேலை தடைபடுது. இதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது உடனடியாக செய்து முடிக்கணும். அப்படி செய்து முடிக்காத பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுப்போம் சொல்றதை இந்த இடத்துல தெரிவிச்சு கொள்கிறோம். ஊழல் பண்றாங்க, யார் பண்றாங்க? ஊழல் வந்து அரசாங்க அதிகாரி, இங்க ஆளும் அதிகாரிகள் யாரோ ஒருத்தவங்க. ஆனா இப்போ கொஞ்ச நாள் முந்தி கூட தலைமை பொறியாளர் கைது செய்யப்பட்டார். இப்ப யாரோ ஒரு ஆள் கைது செய்யறதால நம்ம மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதை சரியா பார்க்க வேண்டியது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம முதலமைச்சர் இவரோட கண்ட்ரோல்ல தானே எல்லாமே இருக்கிறாங்க. இவரை மீறி செயல்படுறாங்களா? இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இவரோட அரசாங்கம் சரியான முறையில செயல்படுறதுன்னு சொல்றது இந்த இடத்துல நாங்க கோரிக்கை வைக்கிறோம்.